இந்த பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேலில் வந்து நம்மளுக்கு க்ரீடிங் லைன்ஸ் வந்து இருக்கும். அது இன்ச்சஸ்லேயும் இருக்கும், நம்ம சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு, சீம் அலவன்சஸ் கொடுக்கறதுக்கு, அண்ட் வந்து மெயினாக நம்ம வந்து இது பயாஸ் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, ஈக்குவலாக ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இன்ச்சஸில் இருக்கிறது நான் ஒரு லைன் போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வரைக்கும் நான் ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இதில் இருந்து இன்னும் எனக்கு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் அப்படின்னா, இந்த இதில் நான் ரெண்டாவது லைன் பாருங்கள், இதுதான் 1/4 இன்ச் மெஷர்மெண்ட்டு. அந்த இதில் நேராக நான் வச்சுட்டு இன்னொரு லைன் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 1/4 இன்ச்சஸ்க்கான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேப் எடுத்து மெஷர் பண்ணி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இந்த க்ரீடிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு சீம் அலவன்சஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம வந்து எதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பயாஸ் லைனில் கரெக்டாக 1 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கேலோட வித் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ எனக்கு 1 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னா இந்த மிட் லைனில் வச்சுட்டு நான் வந்து ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 இன்ச்சுக்கான பயாஸ் லைன் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச் 1.25 இன்ச் 2 இன்ச்சுன்றதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப தேவையானதும் கூட. தேங்க்யூ.